75 சிதம்பரத்துல செயற்குழு பொதுக்குழு. எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி முயற்சி பண்ணுச்சுங்க. அதை தெரிந்து எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், எம்ஜிஆரோட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த முயற்சியை முறியடிச்சாங்க. சைது துரைசாமி நண்பர் சைது துரைசாமிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். 75 காலகட்டம். 76 கோயம்புத்தூர்ல செயற்குழு பொதுக்குழு. எம்ஜிஆர் கட்சி பேரை அகில இந்திய அதிமுகன்னு மாற்றணும்னு முடிவெடுத்தாரு. அது வரைக்கும் அது அதிமுக தான். ஒரு பெரிய குரூப் அதுக்கு எதிராக இருந்துச்சு. தலைவர் கோவை செழியன், ஒரு பெரிய ஆளுமை. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நம்ம மாநில கட்சி வச்சிருக்கோம், இதுக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற முன்னொட்டு? எம்ஜிஆர் ஏத்துக்கல. ரைட்டு, ஓட்டு விட்டு தீர்மானிப்போம்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழுவில் எனக்கு தெரிஞ்சு ஓட்டெடுப்பு நடந்த துண்டுத்தாள் கொடுத்து ஓட்டெடுப்பு நடந்த ஒரே முறை. ஓட்டெடுப்புல எம்ஜிஆருக்கு எதிராக யாருங்க ஓட்டு போட போறா? எல்லாரும் அகில இந்திய பெயர் மாற்றத்துக்கு ஓகேனாங்க. இந்த குரூப் அப்படியே வெளியில போச்சு. தனியா கொஞ்ச நாளைக்கு வேற கட்சியெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. 84 எஸ்.சி. சோமசுந்தரம் இதே மாதிரியான பிரச்சனை. எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் புகார் பட்டியெல்லாம் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட கொண்டு போய். அவர் வெளியில போய் கொஞ்ச நாள் கட்சி நடத்தினாரு. திருப்பி எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க கட்சிக்குள்ள. எப்படி வந்தாங்கன்னா, எம்ஜிஆரோட பெருந்தன்மை காரணமா. கட்சி பலவீனப்பட வேண்டாம், கட்சிக்குள்ள எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. அதுக்கு பல காரணம். 80ல மக்களவை தேர்தல் தோல்வி, அதிமுக தோத்துது. 85, 86 காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, எம்ஜிஆர் இருக்கும்போது. அப்போ ஏன் இந்த தோல்வி அப்படின்னு ஆராயும் போது, இப்ப எப்படி தோல்விக்கான காரணங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆராயிறாங்களோ, அதே மாதிரி அப்போ அவர் அபிஷியலா ஆராய்ஞ்சாரா இல்ல அன்அபிஷியலான்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படி ஆராயும் போது கட்சியில ஆங்காங்கே பலவீனப்பட்டிருக்கிறோம், இந்த ஓட்டு வங்கியெல்லாம் சிதறி இருக்கு, இப்ப தென் மாவட்ட ஓட்டு வங்கி போயிருச்சுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அதே மாதிரி அப்பவும் சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்ட ஓட்டு வங்கி போயிருக்கு, எஸ்டிஎஸ் எல்லாம் உள்ள இருந்தா தான் நல்லது. இப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நேரமா கிளம்பி போய் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கு போனா எஸ்டிஎஸ் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ஒய்ஃப்ட கேட்கிறாரு. அவர் குளிச்சுட்டு இருக்காருங்கன்னாங்க அந்த அம்மா. சரி, ஒரு தோசை சுட்டு போடுங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தோசையை உட்காந்து சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குளிச்சுட்டு வந்தோட கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு. இது வேற பாணி அரசியல். இது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வசப்பட்ட அரசியல், எடப்பாடி பழனிசாமிக்கு வசப்படல. அது ஒரு இதுல மாபெரும் சிக்கல். இப்ப எடப்பாடி பழனிசாமியை போர்ஸ் பண்ணணும்னு வைங்க, ஒன்றுபட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது உனக்கு, வா வா ஒன்றுபடு, ஒற்றுமையான அதிமுக தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஒற்றுமையான அதிமுக தான் ஜெயிக்க முடியும்னு. ஜெயிக்க முடியுமாங்கிறது வேற விஷயம், ஆனா அப்படிதான் தோற்றம். எடப்பாடி இல்லைங்க, அதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சுங்க, இவங்க வந்தா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது சண்டை போட்டே கிடப்பாங்க, அதெல்லாம் வேணாங்க, சரிப்பட்டு வராதுங்கன்னு சொன்னாருன்னா அதுக்கு மேல என்ன பண்ண? அவரை போர்ஸ் பண்ணலாம், பொதுக்குழுவை கூட்டுங்க, செயற்குழுவை கூட்டுங்க, முடிவெடுங்கன்னு போர்ஸ் பண்ணலாம். போர்ஸ் பண்ணா அதிமுக இன்னொரு பிளவு தானே வரும். இந்த அக்னி விளையத்தை தாண்டறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருக்கிறவங்க, அவரோட இருக்கிறவங்க, பிரசன்ட் எம்எல்ஏக்கள், அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகலாம்னு நினைக்கிறவங்க, இவங்க யாருமே இந்த நெருப்பு கோட்டை தாண்ட மாட்டேன்றாங்க. அதனாலதான் பலவீனப்படுத்த விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பலவீனம் ஆயிரும்ல, நமக்கே தெரிஞ்சதானே. இப்போதைக்கு அதிமுக மேற்கு மண்டலத்துல ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்குங்க. அதாவது 2024 தேர்தலை அப்படியே நம்ம சட்டமன்ற தொகுதி வயசு போட்டு பார்த்தோம்னா, அப்போ மேற்கு மண்டலத்துல கணிசமான ஓட்டு வங்கி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இதுல ஜெயிக்க முடியும்னு நினைப்பாங்க. மக்களவை தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம், சட்டமன்ற தேர்தலில் லோக்கல் ஆளுமை. இப்போ வேலுமணி இருக்காரு, அவரோட தொகுதி நம்ம ஜெயிச்சிடலாங்க, யாருங்க ஏத்து நிக்க போறா, எக்ஸ் ஒய் செட் இவங்க தானே, அவங்களெல்லாம் நம்ம அடிச்செறிஞ்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்படித்தான் அந்த கான்பிடன்ஸ் கூட இல்லாம தலைவரா இருக்க முடியாது. ஓபிஎஸ்கே ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுனால தானே அவரு ராம்நாட்ல போட்டி போட்டாரு. பலாப்பழங்கிறது ஒரு சுயேட்சைன்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல, அது நீங்க குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. அந்த நம்பிக்கை கூட இல்லாம ஒருத்தர் தலைவராகவும் இருக்க முடியாது. அப்போ இயல்பான மனமாற்றம் ஏற்பட்டால் தாங்க இதுல வழி. அது ஏற்படுற மாதிரி தெரியல. என்னோட பார்வையில இந்த முயற்சிகள், அதாவது 6 பேர் சந்தித்தது உண்மையினே வச்சுக்கிட்டாலும் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும்,
எப்படி வச்சுக்கிட்டாலும் அதிமுக ஒற்றுமைப்படணுங்கிற சிந்தனையில யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், பலவீனப்பட்டா பாஜக வந்துரும். தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அதிமுக தாங்க இருக்கணும். திமுக 5 வருஷம் ஆண்டா, அதிமுக 5 வருஷம் ஆளட்டும். பல பேரோட சிந்தனை இதுதான். ஆனா அதிமுக பலவீனப்பட்டிருக்குங்க நமக்கு கண்ணுக்கு எதிர தெரியுது. அப்ப எப்போ இந்த ஒற்றுமை முயற்சி இனிமேல் கைகூடும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2026ல தான் கைகூடும்னு நான் நினைக்கிறேன்.